எங்க பாட்டி இட்லி சுட்டா மெத்து மெத்துன்னு இருக்கோன்னு. ஐயா எங்களுக்கு இட்லி சுடலாம் டைம் இல்லை ஐயா, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். பாட்டி வந்து இட்லி மட்டும்தான் சுடுவாங்க வீட்டுல இருந்து, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையா, காலைல குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இட்லி சுடணும், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஸ்நாக்ஸ்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு சார், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலர்ல நாங்க ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க். உலகத்திலேயே காலை உணவு கொடுத்த முதல் மாநிலமும் முதல்வரும் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த திராவிட மாடல் நாயருக்கு மட்டும்தான் பொருந்தும். தமிழரோட பண்பாடுல முதல் விஷயம் என்னன்னா வீரம். வீரம்னா என்ன? எந்த ஒரு விஷயத்துக்கும் தைரியமா முன்னாடி வந்து நிக்கணும். ஐயா நாங்க வந்து ரோட்ல ஒழுங்கா ஜல்லி கொட்டலனாலும் இறங்கி போராடுவோம், ரோட்ல ஒழுங்கா ஜல்லி கொட்டி சரி பண்ணலனாலும் நாங்க இறங்கி போராடுவோம். தமிழரின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்காகவும் நாங்க போராடுவோம். வந்தாரை வாழ வைப்பதுதான் நகரம், வந்தவருக்கெல்லாம் தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது என் நகரம் மட்டுமே. அந்த ஒரு டம்ளர் பாலை நாங்க புது வீட்டுக்கு போனதும் காய்ச்சி எடுத்துட்டு போய் எதிர் வீட்டுக்கு கொடுத்தோம்னா நாங்களாம் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் ஐயா. இதுக்கு மேல எங்களுக்கு என்னையா விருந்தோம்பல் வேணும்? அதுக்கப்புறம் என்ன, என் வீட்டில் வைக்கக்கூடிய பொங்கல் உங்க வீட்டுக்கும், உங்க வீட்டுல செய்யக்கூடிய பிரியாணி எங்க வீட்டுக்கும் வருதுயா. இந்த ஒற்றுமை போதாதாயா எங்களுக்கு? நாங்க இருக்கிறது ஒரே ஒரு கட்டடத்துல, அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம். அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடமே எங்களிடம் சொல்வது, இங்கு ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லை, கீழே இருக்கிற உயர்ந்த ஜாதி இல்ல, மேல இருக்கிற உயர்ந்த ஜாதி எல்லாம் தாழ்ந்த ஜாதி இல்ல, இங்க எல்லாருமே ஒண்ணுதான். ஐயா இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்ன? இன்றைய சூழ்நிலையில் தமிழ் பண்பாட்டை கட்டி காப்பது கிராமமா நகரமா? அவ்வளவுதான் இன்றைய சூழ்நிலையில், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாமே மேம்படுற மாதிரி பண்பாட்டும் மேம்படணும்ல. நம்ம ஐயா பேசினாரு, நல்ல மனசு இருந்தா போதும் அப்படின்னாரு. ஐயா நல்ல மனசு வச்சு 1 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருங்க ஐயா பார்க்கலாம். தரமாட்டாங்க ஐயா, பணம் இருந்தா மட்டும்தான் தருவாங்க. அந்த பணத்துக்காக தான் நாங்க நகரத்துல இருக்கிறவங்க நேரம் காலம் எதுவும் பார்க்காம ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, எங்க பாட்டி இட்லி சுட்டா மெத்து மெத்துன்னு இருக்கோன்னு. ஐயா எங்களுக்கு இட்லி சுடலாம் டைம் இல்லை ஐயா, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். பாட்டி வந்து இட்லி மட்டும்தான் சுடுவாங்க வீட்டுல இருந்து, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையா, காலைல குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இட்லி சுடணும், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஸ்நாக்ஸ்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு சார், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலர்ல நாங்க ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க். அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்பொழுது அப்போ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து புக்ஸ்ல இருக்கிற நோட்ஸை சொல்லி கொடுக்கணும். நாங்க படிச்சதே எங்களுக்கு மறந்துடுது, ஏன்னா நாங்க புதுசா படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் நிறைய. இந்த நேரத்துல நாங்க உளுத்தமா ஊற வச்சு வெந்தயத்தை போட்டெல்லாம் இட்லி சுட முடியாதியா. இன்ஸ்டன்டா மாவு வாங்கணுமா, சுட்டமா முடிச்சோமா தான் இருக்க முடியும். அதுக்காக தான் நகரத்தில் நீங்கள் இட்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுங்கிறதுக்கு தான் இன்றைய தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்கு காலை உணவையும் கொடுத்து மதிய உணவையும் கொடுத்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று பாடுபடுகிறது. உலகத்திலேயே காலை உணவு கொடுத்த முதல் மாநிலமும் முதல்வரும் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த திராவிட மாடல் நாயருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லையா? நீங்க கவலைப்பட வேணாம், டவுனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவோம். ஐயா இங்க நாங்க வந்து தமிழ் பண்பாட்டை காக்கலன்னு சொல்றாங்க, நாங்க இங்க எதையுமே மாத்தல ஐயா, சும்மா கொஞ்சம் ஒரு மாடுலேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போ சொல்ல போனோம்னா ஒரு சின்ன பாட்டு, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, அறம் செய்ய விரும்பும் அவனே ஒப்புற ஒழுகு. அவ்வளவுதான், இது ஒரு சின்ன பாட்டு தான். நான் உட்காந்து அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்னா மீனிங் புரியாது, ஒரே 2 லிரிக்ஸ்ல முடிச்சிடணும். அப்படி முடிச்சா மட்டும்தான் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்மளோட பண்பாடு ஈஸியா புரியும். ஐயா நாங்க எப்படின்னா தமிழரோட பண்பாடுல முதல் விஷயம் என்னன்னா வீரம். வீரம்னா என்ன? எந்த ஒரு விஷயத்துக்கும் தைரியமா முன்னாடி வந்து நிக்கணும். ஐயா நாங்க வந்து ரோட்ல ஒழுங்கா ஜல்லி கொட்டலனாலும் இறங்கி போராடுவோம், ரோட்ல ஒழுங்கா ஜல்லி கொட்டி சரி பண்ணலனாலும் நாங்க இறங்கி போராடுவோம். தமிழரின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்காகவும் நாங்க போராடுவோம். வந்தாரை வாழ வைப்பதுதான் நகரம், வந்தவருக்கெல்லாம் தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது என் நகரம் மட்டுமே. ஐயா ஒரு சின்ன விஷயம், தை திருநாளாம் பொங்கலை கிராமத்துல இருக்கவங்க எதுக்காக கொண்டாடுறாங்க? நம்ம விவசாய நிலத்துல நெல்லை போட்டு அதை அறுவடை பண்ணி அது சரியான நேரத்துல பயிராகி அதுக்கு சரியான காலநிலை, சூரிய வெப்பம், தண்ணி இது எல்லாம் கொடுக்கிற கடவுளுக்கும் அதை வந்து ஒழுங்கா விளைவிச்சு கொடுத்து நமக்கு தேவையானவை கொடுக்கிற நிலத்துக்காகவும்
கிராமத்துல இருக்கிறவங்க பொங்கலுக்கு கதிரவனுக்கும் நிலத்திற்கும் நன்றி சொல்லும் விதமாக பொங்கலை கொண்டாடுறாங்க. ஆனா நாங்க நகரத்துல பொங்கலை எதுக்காக தெரியுமாயா கொண்டாடுறோம்? நாங்க விவசாயிகளை தெய்வமாக போற்றி மட்டுமே பொங்கலை திருநாளை கொண்டாடுறோம் ஐயா. எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு சோற்றையும் பருக்கையும் கூட வீணடிக்க கூடாது என்று நாங்க நகரத்துல இருக்கவங்க தான் சொல்லி கொடுக்கிறோம். கிராமத்துல அதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? எங்களை பாருங்கய்யா, எம்என்சி கம்பெனில கூட சமத்துவ பொங்கல் வைக்கிறத பத்தி நாங்க தான் சொல்லி கொடுக்கிறோம். இங்க எல்லாருமே ஒண்ணுதான், ஜாதி ஏற்ற தாழ்வு எதுவுமே இல்லைன்ட்டு நாங்க மட்டும் தான் என் நகரத்துல ஜாதிகளை மறுத்து சாதிக்கிறவனை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லை நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கிராமத்துல இருக்கிறவன் ஜாதி மட்டும்தான் ஏன் பாக்குறான், ஆனா நகரத்துக்காரன் தான் சாதிக்கிறவன். அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான் ஐயா. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வள்ளுவனுடைய ஒரு சிறந்த திருக்குறள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து, அதாவது விருந்தோம்பல். தமிழருடைய பண்பாட்டுல மிக சிறந்த ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய விருந்தோம்பல். ஐயா, எங்களுக்கு ஒரே ஒரு டம்ளர் பால் போதும் ஐயா. அந்த ஒரு டம்ளர் பாலை நாங்க புது வீட்டுக்கு போனதும் காய்ச்சி எடுத்துட்டு போய் எதிர் வீட்டுக்கு கொடுத்தோம்னா நாங்களாம் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் ஐயா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன விருந்தோம்பல் வேணும்? அதுக்கப்புறம் என்ன, என் வீட்டில் வைக்கக்கூடிய பொங்கல் உங்க வீட்டுக்கும், உங்க வீட்டுல செய்யக்கூடிய பிரியாணி எங்க வீட்டுக்கும் வருதுயா. இந்த ஒற்றுமை போதாதாயா எங்களுக்கு? நாங்க இருக்கிறது ஒரே ஒரு கட்டடத்துல, அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம். அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடமே எங்களிடம் சொல்வது, இங்கு ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லை, கீழே இருக்கிற உயர்ந்த ஜாதி இல்ல, மேல இருக்கிற உயர்ந்த ஜாதி எல்லாம் தாழ்ந்த ஜாதி இல்ல, இங்க எல்லாருமே ஒண்ணுதான். அதுக்கு உதாரணம் தான் நகரத்துல இருக்கிற அடுக்குமாடி கட்டிடங்களை நாங்க பாக்குறோம். உங்க வீட்டுல எத்தனை ஃப்ளோர்? 24 ஃப்ளோர், 32 ஃப்ளோர் இருக்கு ஐயா. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எத்தனை வீடு? ஒரு 10 வீடு அந்த மாதிரி இருக்கு ஐயா. அல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் எந்த ஊரு தெரியாது. இதுதான் நகரத்தில் இருக்கிற மகா சிறப்பு. ஆனா கிராமத்தில் பாருங்க, 3வது தெருல இருக்கிற 30வது வீடு கூட இந்த வீட்டுக்காரருக்கு தெரியும். ஆனா அங்க தெரியாம இருக்கிறது நல்லது, இங்க தெரிஞ்சு இருக்கிறது நல்லது. அங்க தெரிஞ்சா தப்பாயிடும், இங்க தெரியலைன்னா தப்பாயிடும். ஐயா, நாங்க நகரத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் எங்க வேணாலும் போயிட்டு எங்க வேணாலும் வராங்கன்னு சொல்றாங்க ஐயா. அவங்களுக்கு பண்பாடு இல்ல, கலாச்சாரம் இல்லைன்னு சொல்றாங்க ஐயா. ஆனா நகரத்துல மட்டும்தான் ஒரு பெண் பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் எங்கு வேணாலும் சென்று 24 மணி நேரமும் எங்கு வேண்டுமானாலும் சென்று சுதந்திரமாக தன் கருத்தை பேச முடியும் என்றால் அது நகரத்துல மட்டும்தான் நடக்கும். கிராமத்துலலாம் அவ்வளவு சீக்கிரம் போயிட்டுலாம் பஞ்சாயத்துலலாம் உட்காந்து யாராலையும் பேசிட முடியாது ஐயா. அங்கன்னு ஒரு நடைமுறை இருக்கு, அங்க என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். இங்க நகரத்துல அப்படிலாம் கிடையாது ஐயா. நான் சொல்ல நினைப்பதை தைரியமாக சொல்லும் ஒரே ஒரு இடம் பாத்தீங்கன்னா அது நம்மளோட நகரம் மட்டும்தான் ஐயா. பெண்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பும் நகரம் மட்டும்தான் ஐயா. 24 மணி நேரமும் அங்கு பேருந்து வசதிகளும் ஆட்டோ சேவைகளும் இயங்கி கொண்டே இருக்கையா. ஒரு ஊருக்கு போனோம்னு நினைச்சுக்கோங்களேன், 10 மணிக்கு மேல எங்க ஊர்ல பஸ் கிடையாது, நீ வரதா 8 மணிக்கே வந்துடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னையா பண்பாடு வளர்றாங்க? ஒரு பெண் தனியாக போகும்போது அவளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக ஒரு இடத்தில் தள்ளாட முடிகிறது என்றால் அது என் நகரத்தில் மட்டும்தான் முடியும் ஐயா. கணியன் பூங்குன்றனார் ஒண்ணு சொல்றாரு, அது என்னன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறத்தர வாரா. அதாவது இங்க எல்லாருமே ஒண்ணுதான் ஐயா. இங்க எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு அப்படிலாம் ஒண்ணு எதுவுமே கிடையாது ஐயா. கடைசியா ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன கதை சொல்றேன். சர் சி.வி. ராமன் இயற்பியல் கூடத்துல ஒரு இன்டர்வியூ வச்சாரு. அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அவரோட நிறுவனத்துல சில விஷயங்களை செய்யறதுக்காக, சில வேலையாட்களை கூப்பிடுறதுக்காக ஒரு இன்டர்வியூ வச்சாரு. அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூக்கு வரவங்களுக்கு நாங்க போக்குவரத்து செலவுக்கு பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூக்கு நிறைய பேர் வராங்க ஐயா. நிறைய பேர் வராங்க, இயற்பியல் சம்பந்தமா கேள்விகளுக்கு பதில் சொல்றவங்க செலக்ட் ஆகுறாங்க. மீதி பேர் எல்லாமே வெளியே ரிஜெக்ட் ஆகி போயிடுறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காருயா. நம்ம சர் சி.வி. ராமன் அந்த வழியா வராரு. என்னப்பா தம்பி, நீங்க இங்க வெயிட் பண்றீங்க, இன்டர்வியூக்கு 2வது ரவுண்டுக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்லைங்க ஐயா, நான் இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிட்டேன். நான் இங்க ஏன் வெயிட் பண்றேன்னா, என் ஊருக்கு நான் போயிட்டு வரதுக்கு போக்குவரத்து செலவுன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் தான். ஆனா எனக்கு 75 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்போ மீதி 25 ரூபாய் இருக்குல்ல, அது எனக்கு அதிகப்படியான பணம். அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐயான்னு சொன்னார். அப்ப சர் சி.வி. ராமனுக்கு ஒரே ஆச்சரியம். நீங்க ரிஜெக்ட் ஆகல, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு.
அப்ப கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்கவங்க கேக்குறாங்க, நாங்க இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இவர் வந்து இயற்பியல் சம்பந்தமா எதுவுமே பேசலையே, எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது சசிவிராமன் சொல்றாரு, இயற்பியல் எனக்கு தெரியும், அதை நான் அவருக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஆனா ஒரு மனிதனின் இயல்பான பண்பாடு அவர்கிட்ட இருக்கு, அந்த இயல்பான பண்பாடு மட்டுமே என் நிறுவனத்திற்கு தேவை அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை கொடுத்தாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞானி சந்திரசேகர். அந்த இயல்பான பண்பாடும் அடுத்தவர்களை ஏமாற்ற கூடாது என்ற குணமும் என் நகரத்து மக்களிடம் மட்டுமே இருக்கிறது. இப்போது புரிஞ்சுதா ஐயா? நேர்மையா குணம் கொண்டு தீர்ப்பை எங்க அணிக்கு தருமாறு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகச் சிறப்பாக.